Hello, this is from Krasam Nursery and Primary School, Tanjavur. We are going to see the English lesson for Standard 4, Term 1, Unit 1, A World with Robo. In this lesson 1, prose, we are going to see the trick robo with explanation in Tamil. Okay, to get our videos regularly, please do subscribe and click the bell button. Thank you. Now we will go to the lesson. Right, see here, it's a ship voyage they are going. Robinson Crusoe, our robo, and our characters. So many characters are here that we are going to see in our lesson, right? And Unit 1, A World with Robots. Children are inquisitive and love learning of things that are innovative like robots. அப்படின்னா என்ன? குழந்தைகள் ஆர் இன்க்விசிட்டிவ், எதையும் அறிந்து கொள்வதில் மிகவும் ஈடுபாடை காண்பிக்கும். அண்ட் லவ் லேர்னிங் ஆஃப் திங்ஸ் தட் ஆர் இன்னோவேட்டிவ் லைக் robots. புதுமையான பொருட்களையும் புதுமையானவற்றையும் அறிந்து கொள்வதிலும் தெரிந்து கொள்வதிலும் கற்றுக்கொள்வதிலும் அவை குழந்தைகள் ஆர்வமாக இருக்கின்றன. In the story The Trick Robo, we read about the life of Vicky, who wants a robo to help with his work. இந்த கதை ட்ரிக் ரோபோ, ட்ரிக் ரோபோன்னா சூழ்ச்சி அல்லது தந்திரக்கார, ரோபோ இயந்திர மனிதன். இந்த கதையில் நாம் விக்கி என்ற ஒரு பையனை பற்றியும் அவன் ரோபோ என்கிற இந்த இயந்திர மனிதன் எதற்காக அவனுக்கு தேவைப்படுகிறது என்பதையும் பார்ப்போம். அடுத்தது, இந்த போயம் மை ரோபோ we learn about the characteristic of the robot and how it helps its master. இந்த பாடலில் ரோபோ, என்னுடைய ரோபோ என்ற பாடலில் ஒரு தலைவனுக்கு, ஒருவருக்கு அந்த ரோபோ என்கிற இயந்திர மனிதனின் குணநலன்கள் என்ன என்பதையும் அது எவ்வாறு அவனுடைய தலைவனுக்கு அது உதவுகிறது என்பதையும் பார்க்கலாம். In the story Robo's Expo, we read about Anita's experience at Robo Expo. எக்ஸ்போ என்றால் பொருட்காட்சி, ரோபோ எக்ஸ்போ என்றால் இயந்திர மனிதர்கள் பொருட்களை வைத்து நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் பொருட்காட்சி. சரிங்களா? we are going to the lesson now. In this English we have got 3 units: the world with robots, my hobbies, time for journey. One by one we will see in our videos. வரக்கூடிய காணொளிகளில் ஒவ்வொன்றாய் நாம் காண்போம். சரிங்களா? இப்போ என்னது? A world with robots. A world with robots. வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடாது, ரொபோட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. வேர்ல்ட் வித் ரொபோ. ஆர் சைலண்ட், இங்கே ஆர் சைலண்ட். சைலண்ட் என்ன? அது உச்சரிக்கப்படாது. ஆர் சைலண்ட். ஹியர் ரொபோஸ், டி சைலண்ட். ஓகே. வேர்ல்ட் வித் ரொபோஸ். ஹாய், ஐ எம் நீலா. ஐ லைக் மேக்கிங் ரொபோஸ். டு யூ? இவங்க என்ன சொல்கிறாங்க? என்னுடைய பெயர் நிலா. எனக்கு இம்மாதிரியான இயந்திர பொம்மைகளை செய்ய ஆர்வம் உள்ளது, ஆசையாக உள்ளது. உங்களுக்கு? ஆமாம், எங்களுக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் எப்படி செய்யணும்னு பார்க்கணும், இந்த பாடங்களில் பார்ப்போம். ஓகே. மை லிட்டில் பிக்ஷனரி. சரிங்களா? மை லிட்டில் பிக்ஷனரி. வி நோ டிக்ஷனரி. வாட் இஸ் பிக்ஷனரி? ஓ, இது பார்ப்போம். இங்கே பாருங்கள், படங்கள் போட்டு இருக்கிறது. அது கீழே என்னமோ எழுதியிருக்கிறாங்க. இங்கேயும் அதே மாதிரி எழுதியிருக்காங்க. நமக்கு படிக்க தெரியும் இல்லையா? இந்த படங்கள். பிக்ஷனரி ப்ரொவைட்ஸ் த எக்ஸ்போஷர் டு எ பிக்டோரியல் டிக்ஷனரி இன் அன் அட்ராக்டிவ் வே. இப்போது வார்த்தைகளால் சொல்வதை விட ஒரு படத்தால் நிறைய நாம் விளங்க வைக்க முடியும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன், பிக்டோரியல் டிக்ஷனரி in an attractive way.
நமக்கு மிகவும் பிடித்தமான வகையில் சொல்வது. இங்கே என்னாச்சு? லேசி. லேசி இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். இட் இஸ் நாட் ரெடி டு டூ எனி ஒர்க். அட்ஜெக்டிவ்னா என்ன? லேசிங்கிறது அட்ஜெக்டிவ். அதனுடைய பொருள் என்ன? நாட் ரெடி டு டூ எனி ஒர்க். எந்த வேலையும் செய்வதற்கு விருப்பமில்லாமல் இருப்பது. அது பேர் என்ன? சோம்பேறித்தனம்னு சொல்லுவாங்க. அந்த பாருங்க, ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, மற்றவங்கெல்லாம் அப்பா அம்மாலாம் என்னடா இப்படி சோம்பேறியாக இருக்கிற அப்படின்னு சொல்லி வந்து அவங்க மேலே கடிஞ்சிக்கிறாங்க. ஹியர் யூ see sack. Noun, a large bag used for storing and carrying goods. sack என்ன? பெரிய பை. noun பெயர் சொல். a large bag பெரிய பை, சாக்கு பை. used for storing and carrying goods பொருட்களை சேமிக்கவும் அவற்றை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்துக்கொண்டு போவது அல்லது கடத்தி கொண்டு போவதற்கும் பயன்படும் ஒரு பொருள். அப்போ rack, இட்ஸ் ஆல்சோ a noun, a stand to keep things. நம்ம வீடுகளெல்லாம் என்ன அடித்து வச்சுருப்போம்? அலமாரி மாதிரி அடித்து வச்சுருப்போம் இல்லையா? அது தான் இது rack. இங்கே பாருங்கள், அதெல்லாம் பொருட்கள்லாம் தூக்கி வச்சுருக்கிறாங்க. rack இஸ் a noun பெயர் சொல். a stand to keep things. இதில் என்ன பண்ணுறாங்க? நம்ம பொருட்களை எல்லாம் அப்படி வைக்கலாம், அடுக்கி வச்சிருக்கிறாங்க. Here you see humanoid. This also a noun, something that looks like a human. humanoid என்ன? மனித வடிவில் உள்ள இயந்திரங்கள், இயந்திர மனிதர்கள். something that looks like human. அதை பார்த்தா எப்படி தெரியும்? மனிதர்கள் மாதிரியே தெரியுமா? next one is expo. This also a noun. n within bracket n means noun, a large international exhibition. ஒரு மிகப்பெரிய அகில நாடுகள், அனைத்து நாடுகளின் பொருட்காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் எக்ஸ்போ. திஸ் இஸ் a noun பெயர் சொல். Now let us learn. What we are going to learn? This is a story we are going to learn. The trick robot. The trick robot, தந்திரக்கார இயந்திர மனிதன். இப்போ நான் ஃபுல்லாக இதை படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு பொருள் சொல்கிறேன், தமிழில் பொருள் சொல்கிறேன். விக்கி வாஸ் அ லேசி பாய். ஹீ நெவர் டிட் ஹிஸ் ஹோம்ஒர்க் ஆன் டைம். ஹீ நெவர் kept his things back in the right place. He pleaded to his father to buy him a robot to do his work. Vicky's father wanted him to become an active boy, so he bought him a trick robot. Vicky did not know that it was a trick robot. He was glad to have a robot to do all his work. Now I will give you in explanation in Tamil. Okay. விக்கி என்பது ஒரு பையனுடைய பெயர். லேசி பாய் அப்படின்னா என்ன? சோம்பேறி பெயர். நீங்கள் சோம்பேறியா? இல்லைப்பா, நம்ம பிள்ளைங்கள்லாம் சோம்பேறியாக இருக்க மாட்டாங்க, அப்படி தானே? எஸ், ஐ பிலீவ். ஹீ நெவர் டிட் ஹிஸ் ஹோம் ஒர்க் ஆன் டைம். அவனுடைய வீட்டு பாடங்களை அவன் எப்போவுமே அந்த நேரத்தில் முடிக்க மாட்டான். He never kept his things back in the right place. ஒரு பொருளை எடுத்தாங்க, மறுபடியும் அந்த பொருளை கொண்டு அதே இடத்தில் வைக்க மாட்டான். இப்படியாக ஒரு சோம்பேறி பையன், லேசி பாய். He pleaded to his father to buy him a robot to do his work. அவன் என்ன பண்ணுறான்? அப்பாட்ட போய் கெஞ்சி கேட்குறான், அப்பா 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 எனக்கு ஒரு ஒரு இதுக்கு வாங்கி கொடுங்கப்பா. என்ன வாங்கி கொடுங்கப்பா? ரொபோ வாங்கி கொடுங்கப்பா. அந்த ரொபோன்னா என்ன? இயந்திரமனது. அதை வச்சு என் வேலையெல்லாம் அது செஞ்சிடும், நான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். விக்கிஸ் ஃபாதர் வாண்டட் ஹிம் டு பிகம் அன் ஆக்டிவ் பாய். ஆனால் விக்கியோட அப்பா என்ன நினைக்கிறாரு? தன்னுடைய பையன் நல்ல சுறுசுறுப்பு மிக்கவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஸோ ஹீ பாட் ஹிம் எ ட்ரிக் ரோபோ. அதனால் அவர் என்ன செய்கிறார்? ஒரு தந்திரக்கார, ஒரு சூழ்ச்சி நிறைந்த ஒரு இயந்திர மனிதனை வாங்கி கொண்டு வருகிறார். விக்கி டிட் நாட் நோ that it was a trick robot.
யார்? விக்கிக்கு தெரியாதாம்மா. என்ன தெரியாது? அது ஒரு ட்ரிக் ரோபோ, தந்திரக்கார சூழ்ச்சி நிறைந்த ஒரு இயந்திர மனிதன் தெரியாதான். He was glad to have a robo to do all his எனக்கு ஒரு ரோபோ வந்துடுச்சு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியில் என்ன சொல்கிறாரு? தன்னுடைய வேலை எல்லாத்தையும் அது செஞ்சிருங்க அப்படிங்கிறதுல glad. He was glad to have a robo to do all his work. Okay, now we will go to the lesson here. See, dad is speaking and son is answering something like that. It's a cartoon way of teaching, and this is a conversation maybe it's a கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்னா என்ன? ஒருத்தர் தன்னுடைய செய்திகளை மாற்றிக்கொள்வது, பேசி பரிமாறிக்கொள்வது. சரிங்களா? இங்கே பாருங்க. விக்கி, I have bought a robo. Vicky, I have bought you a robo. This intelligent robo will do all your work. Enjoy. என்ன சொல்கிறாரு அப்பா? விக்கி, உனக்காக நான் ஒரு இயந்திர மனிதனை வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். இது என்ன பண்ணும்? இட்ஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் ரோபோ. புத்திசாலியான, அறிவு கூர்மை மிகுந்த ஒரு இயந்திர மனிதன். இவன் என்ன பண்ணுவான்? he will do, this intelligent robo will do all your work அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாட் இஸ் ரோபோ? ரோபோன்னு சொல்லிக்கிறோமே, என்ன ரோபோ? ரோபோ இஸ் அ மெஷின் manufactured with artificial intelligence in various forms like human beings, animals and machines. நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம் ஹியூமனாய்டு அப்படின்னுட்டு. அதே மாதிரி மனிதர்கள் மாதிரி, நாய்கள் மாதிரி, அப்புறம் சிலந்திகள் மாதிரி, பறவைகள் மாதிரி, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க. இதுக்கு பேர் என்ன? ரோபோ இஸ் மெஷின் இஸ் மேனுஃபேக்சர்ட், தயாரிக்கப்பட்டது வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் என்ன? செயற்கை அறிவு திறன், அதனால் உருவாக்கப்பட்டது. இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ், அதான் சொல்லிட்டேன். ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி இருக்கும், அனிமல் மாதிரி இருக்கும், அண்ட் மெஷின் மாதிரியும் இருக்கும். சரிங்களா? we human beings do work on commands from our brain. Even in difficult situation, you work without any pre-planned or already programmed idea. சரிங்களா? அப்படின்னா என்ன? மனிதர்களாகிய நாம் எவ்வித செயல்களையும் எதிர்பாராத இடையூறுகள் ஏற்படும் நேரங்களிலும் எவ்வித முன்திட்டமோ நிகழ்ச்சி நிரலோ இல்லாமல் உடனடியாக செய்ய முடியும். மனிதர்களால் எது வேணாலும் யோசித்து எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பயண முடியும். ஆனால் ரோபோ செய்ய முடியுமா? அது பார்ப்போம். பட் த ரோபோ இஸ் அன் எலக்ட்ரானிக் மிஷின் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் என்ன? செயற்கையான அறிவூட்டல். அது செய்திருக்கிறாங்க. இட் ஒர்க்ஸ் ஆன் வெல் டிஃபைன்ட் ப்ரீ பிளான்ட் ஆர் ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு கமாண்ட்ஸ். ஒரு கமாண்டு கொடுத்து இதுதான் செய்யணும்னா அது மாத்திரம்தான் செய்யும். அது தாண்டி வேறு எதுவும் செய்யாது. இப்போ நேராக ஒரு பள்ளம் இருக்குது, போய் குதினா அது குதிச்சிடும். அது ஏன் குதிக்கணும்? குதிச்சா என்ன ஆகும் அப்படிலாம் நம்ம யோசிப்போம். ஆனால் அது யோசிக்காது. நம்ம கொடுத்தது கமாண்ட், அவ்வளோதான். பள்ளத்தில் குதிச்சிடும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் ரோபோங்கிறது. ரோபோ என்கிற செயற்கை கருவி பார்ப்பதற்கு மனித விலங்கின வடிவங்களை ஒத்து இருந்தாலும் தானாக நினைத்து சிந்தனை செய்து ஒரு செயலை செய்யும் இயல்புகள் அற்றவை. இதுக்கு அந்த தானாக ஒரு செயலை செய்யாது. இவை சிப் என்கிற சில்லுகளில் ஏற்கனவே பதியப்பட்ட திட்டம், நிகழ்ச்சி நிரலின் வழிகாட்டுதல்களை மட்டுமே செயல்படுத்தும். வேறு எதுவுமே செய்யாது. அதுக்கு பேர் தான் ரோபோ. சரிங்களா? இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்பா அவங்களுக்கு இது வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு, ரோபோ வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அந்த ரோபோவை வச்சு இவர் என்ன பண்ண போகிறார், யார் நம்ம விக்கி என்ன செய்ய போகிறார் என்பதை பார்ப்போம். ஓகே, என்ன செய்கிறா? விக்கி இஸ் எக்ஸைட்டட் டு டெஸ்ட் ஹிஸ் நியூ ரோபோ. என்ன விக்கி என்னங்க? விக்கி அதை ஆர்வத்துடனும் முனைப்புடனும் பரவசத்துடனும் உற்சாகத்துடனும் இது என்னதான் செய்யும் இந்த ரோபோ அப்படின்னுட்டு ஆராய்ந்து பார்க்க விரும்பினான். எக்ஸைட்டட் டு டெஸ்ட் ஹிஸ் நியூ ரோபோ. ஏய் ரோபோ அப்படி கூப்பிட்றாரு. ஐ ஆம் ஹங்க்ரி, குக் சம் சாலட் ஃபார் மீ அப்படின்னு கேட்குறாரு. ஏ ரோபோ, நீ எனக்கு வேலைக்கார, அதனால் நீ என்ன பண்ணுற? எனக்கு போய்
salad பண்ணி எடுத்துட்டு வா. What is salad then? என்ன சாலட்னா என்ன? சமைக்காமல் அப்படியே துண்டு துண்டாக காய்கறிகள்லாம் இருக்கும், அதை அப்படியே சேச உப்பு மிளகு அதெல்லாம் தூவி அப்படியே சாப்பிடலாம். என்னென்ன அந்த மாதிரி இருக்குது? கேரட், வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு உப்பு போட்டு அல்லது அதை போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் சாலட் அப்படின்னு பேர். அவர் என்ன சொல்கிறாரு? ஐ எம் ஹங்க்ரி, நான் பசியுடன் உள்ளேன், எனக்கு சாலட் செய்து எடுத்து கொண்டு வா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க? யார்? நம்ம ரோபோ, ஐ do not eat salad, so I cannot make the salad. என்ன சொல்கிறாரு? I do not eat salad, so I cannot make the salad. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் சாலட்லாம் சாப்பிட்றதில்லப்பா, நான் சாப்பிட்டது கிடையாது, அதனால் எனக்கு சாலட் என்னால் செய்ய தெரியாது, இயலாது அப்படிங்கிறார். உடனே என்ன சொல்கிறார் விக்கி? வாட், you are a robo, you cannot refuse me, okay, you cannot refuse me, clean my room now. What? என்ன? You are a robo, நீ ஒரு இயந்திர மனிதன். You cannot refuse me, நான் சொல்வதை முடியாதுன்னு சொல்ல முடியாது ஒன்றால், அதனால் என்ன பண்ணிப்பா? ஓகே, க்ளீன் மை ரூம் நவ், போய் என்னுடைய அறையை சுத்தப்படுத்து. அதுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்க, யார் நம்ம பதில் சொல்கிறார்? யார் சொல்கிறாரு? நம்ம ரோபோ சொல்கிறார். Do you want me to strain my back? I cannot do that. என்ன சொன்னார்? என்னுடைய முதுகில் வலியை ஏற்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறியா, விரும்புகிறியா? என் முதுகில் வலியை நான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என நீ விரும்புகிறாயா? அதெல்லாம் முடியாதுப்பா, என்னால் முடியாது அப்படின்ட்டு யார் என்ன சொல்கிறாரு? நம்ம ரோபோ சொல்கிறார். உடனே என்ன பண்ணுறாரு? மறுபடியும் அவருக்கு என்ன ஆயிடுச்சு? யாருக்கு? நம்ம விக்கிக்கு அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டு என்ன சொல்கிறாரு? ரியலி I cannot believe this. At least charge my phone. Really? I cannot believe this. At least charge my phone. ஏப்பா நீ என்னடா இப்போ இதெல்லாம் நான் நம்பவே முடியலப்பா, உண்மையாவா சொல்கிறேன், என்னால் நம்பவே முடியல. சரி இருக்கட்டும், நீங்கிட்ட செல்ஃபோன் இருக்குது, இதையாவது கைபேசியில் மின்னேற்றம் செய்து கொடு. நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ்? என்னுடைய செல்ஃபோன் இருக்குது, அதில் சார்ஜ் போடு அப்படின்னு சொல்லுவோம், அப்படி தானே? ஆனால் தமிழில் எப்படி சொல்லணும்? உண்மையாகவா? என்னால் நம்பவே முடியவில்லை. ஓகே, சரி, மிகச்சிறிய பணியாக நான் உனக்கு ஒன்று தருகிறேன், எனது கைபேசியில் மின்னேற்றம் செய் அப்படின்னு அவர்கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாரு நம்ம ரோபோ? Why don't you do that yourself? I must make some calls. என்னது? Why don't you do that yourself? I must make some calls. யார் சொல்கிறா? ரோபோ சொல்கிறாரு. ஏன் அந்த வேலையை நீயா செஞ்சு கொள்ள முடியாதா? ஏன் அந்த வேலையை நீயாக செய்து கொள்ள முடியாதா? நான் என் அலைபேசியில் சிலரை அழைத்து பேச வேண்டியிருக்கிறது, எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா, என்னால் முடியாது, உன் வேலையை நீ பாரு அப்படிங்கிறார். ஓகே, தென் வாட் ஹேப்பன்? I have headache now, get me a cup of hot tea அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்கிறாரு? நம்ம ரோபோ சொல்கிறார். இதெல்லாம் என்ன, யார் பார்க்க வேண்டிய வேலை? விக்கி பார்த்துக்க வேண்டிய வேலை. I have a headache now, get me a cup of hot tea. ஒரு சூடாக ஒரு கோப்பை தேநீரை கொண்டு வா அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறாரு? ரோபோட்ட சொல்கிறாரு. ரோபோ அதுக்கு என்ன சொல்கிறாரு? மை பேட்ரி இஸ் ட்ரைனிங் பை லிசனிங் டு யூ, ஃபர்ஸ்ட் யூ சார்ஜ் மை பேட்டரி. என்னது? மை பேட்டரி இஸ் ட்ரைனிங் பை லிசனிங் டு யூ, ஃபர்ஸ்ட் யூ சார்ஜ் மை பேட்டரி. சரி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சொல்வதை கேட்பதிலேயே
என் மின்கலத்தின் ஆற்றல் வடிந்து தீர்ந்து போயிடுச்சு. மின்கலம்னா என்ன? பேட்டரி. அதில் என்ன ஆயிடுச்சு? அப்படியே ட்ரைன் ஆயிடுச்சு. மை பேட்டரி இஸ் ட்ரைனிங் பை லிசனிங் டு யூ. ஃபர்ஸ்ட் யூ சேஞ்ச் மை பேட்டரி. ஃபர்ஸ்ட் யூ சார்ஜ் மை பேட்டரி. முதலில் நீ என்னுடைய மின்கலத்தில் மின்னேற்றம் செய்து கொடுப்பா. செஞ்சு கொடுத்தேன்னாக்கா ஏதோ செய்யலாம் அப்படிங்கிறாரு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம விக்கி என்ன ஆயிட்டு அவருக்கு ரொம்ப வெறுத்து போயிட்டார். ஐ ஆம் டயர்ட் ஆஃப் யூ, ப்ளே மீ எ ப்ளசன்ட் சாங், ஐ வாண்ட் டு ரிலாக்ஸ் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாரு விக்கி, ஐ ஆம் டயர்ட் ஆஃப் யூ, ப்ளே மீ எ ப்ளசன்ட் சாங், ஐ வாண்ட் டு ரிலாக்ஸ். அவங்க கூட பேசி பேசி எனக்கு ரொம்ப சோர்வடைந்து போயிட்டேன்ப்பா, அதனால் கொஞ்சம் புத்துணர்ச்சி ஏற்றிக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு நல்ல பாட்டு போடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாரு யார், நம்ம ரோபோ என்ன சொல்கிறாரு, தட்ஸ் அ கிரேட் ஐடியா, வை டோன்ட் யூ ப்ளே மீ ஒன். என்னது, தட்ஸ் அ கிரேட் ஐடியா, வை டோன்ட் யூ ப்ளே மீ ஒன். மிகச்சிறந்த முடிவு. யார் சொல்கிறா, நம்ம ரோபோ சொல்கிறாரு. மிகச்சிறந்த முடிவும் இல்லாட்டி திட்டம்னு சொல்லலாம். எனக்காக நீயே ஒரு பாடலை இசைக்க செய்யலாமே, நான் என்ன போடுறது பாட்டு, நீயே போடுப்பா, உன்னால் முடியாதா அப்படின்னு யார்கிட்ட கேட்குறாரு, விக்கி கிட்ட இந்த ரோபோ கேட்டார். உடனே என்ன சொல்கிறாரு, இவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சுங்க. பாருங்க, கோவம் வந்து பல்லெல்லாம் நரன்னு கடிக்கிறாரு, கண்ணெல்லாம் பெருசாகிடுச்சு. யாருக்கு, நம்ம விக்கிக்கு. என்ன சொல்கிறாரு, ஓ நோ டாட், ப்ளீஸ் செல் திஸ் ரோபோ, இட் இஸ் டோட்டலி யூஸ்லெஸ். என்ன சொன்னார், ஓ டாட், நோ டாட், ப்ளீஸ் செல் திஸ் ரோபோ, இட் இஸ் டோட்டலி யூஸ்லெஸ். ஓ வேண்டாம்ப்பா, வேண்டாம், தயவு செஞ்சு அருள் கூர்ந்து இந்த இயந்திர மனிதனை விற்று விடுங்கள், இது முழுவதும் டோட்டலி யூஸ்லெஸ், முழுவதும் பயனற்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறார் இவர், யார், நம்ம ரோபோ என்ன சொல்கிறாரு, எஸ் this time please sell me to an active master, I don't want to work for lazy people. என்னது, என்ன சொன்னார் நம்ம தலைவர், நம்ம ரோபோ என்ன சொல்கிறாரு, எஸ் திஸ் டைம் ப்ளீஸ் செல் மீ டு an active master, I don't want to work for lazy people. ஆமாம் ஐயா, இந்த முறை என்னை யாருக்கு விட்டுருங்க, என்னை ஒரு சுறுசுறுப்புடன் உள்ள தலைவர் அல்லது முதலாளியிடம் விட்டுவிடுங்கள், சோம்பேறி மனிதர்களிடம் வேலை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறார் நம்ம விக்கி, கீழே பார்ப்போம் அடுத்த இதில். ஓகே, ரியலி இஸ் தட் யூ டிட் நாட் ஹெல்ப் மீ, ரியலி இஸ் தட் why you did not help me அப்படின்னு யார் கேட்குறா, நம்ம விக்கி கேட்குறா. ரியலி, உண்மையாகவா, இதற்காகத்தான் நீ எனக்கு உதவி புரியவில்லையா, இஸ் தட் why you did not help me அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு என்ன சொல்கிறாரு நம்ம தலைவர், யார், நம்ம ரோபோ, நான் நினைஞ்சது பண்ணிட்டார். அவர் என்ன சொல்கிறாரு, விக்கி என்ன பண்ணிட்டாரு உடனே, No more robo for me. I will do all the work myself. இனிமே எனக்கு எந்த ரோபோ கிபெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என்னுடைய வேலைகளை நானே செய்து கொள்வேன் அப்படின்னு சொன்னாரா. இங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்குது, பிரெயின் இருக்குது. பிரெயின் நம்ம பிரெயின் என்ன, மூளை என்ன பண்ணும், யோசித்து பார்க்கும், நினச்சி பார்க்கும், நிறைய கேள்விகள்லாம் கேட்க சொல்லணும். மூளையில் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு யோசனை, ஒரு நினைவு கூறல் சொல்லுது. என்ன, டு யூ திங்க் இட்ஸ் அ குட் ரோபோ? இவ்வளோ நேரம் இந்த கதையை படிச்சிட்டோம், இதன் மூலமாக நீங்கள் என்ன தெரிய வருது, இந்த ரோபோ இருக்கே இது ஒரு நல்ல ரோபோவா கெட்ட ரோபோவா, யோசனை பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ வித் திஸ் we will finish the lesson. Okay, we will finish the lesson, and this exercise we are going to see now. We are going to see the exercise now, right? Question answer, we will have it here.
Okay, here we are going to, I will read fast, okay, so that already I have explained to you everything in Tamil. This will be easy for you to do the work, right? Now, standard for term 1 English, a word with robo. First one, trick robo. Let us understand. Choose the correct option. They ask. Vicky wanted a robo to do all his work. Vicky புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்க, ரைட். we will see here. glossary அப்படின்னு என்னப்பா? glossary is a தமிழில் சொற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம். களஞ்சியம்னா என்ன? எல்லாம் நிறைய கிடக்கிறது, ஆனால் கிடைக்கும் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சேமிப்பு களம் அப்படின்னு சொல்லுவாங்க glossary, ரைட். அதுதான் களஞ்சியம்னு சொல்லுவாங்க. இதில் என்ன, சில நம்ம படித்த ஏற்கனவே இதுவரைக்கும் படித்த வார்த்தைகள், சில some words they have given with meaning. Plead, request, refuse, disagree or reject, pleasant, happy. What is plead? கெஞ்சி கேட்குறது அப்பாட்ட கேட்டாரா? pleaded அப்படின்னு வந்திருக்கு, ஏற்கனவே வந்திருக்கு. requested, right? refuse, மறுத்தல். disagree or reject, மறுத்தல். disagreeனாக்கா அதுக்கு ஒத்துக்கொள்ளாதது, அல்லது ரிஜெக்டட், அதுவும் மறுத்தல் தான். pleasant என்ன? இனிமையான. அது இனிமை எப்போ தரும்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போது தரும். pleasant, happy ரெண்டுமே ஒரே பொருளைத்தான் தரும். pleasant, happy. Now we will go to, let us understand how much we have understood from this lesson. We will see. We have to answer all these questions. Vicky, choose the correct option. இது நான் வேகமாக படிச்சுட்டு போயிடுறேன். இதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் நீங்கள் உங்கள் புக்கில் நீங்கள் எழுதணும். I will read it fast and you have to write the correct answer on your notebook. Okay. Vicky wanted to do all his work. Okay. Vicky wanted to do all his work. Which one has to do his work? A toy, friend, robot. Which one is correct? You have to find it and write it here. Okay. Vicky's father bought a dash robo. Lazy robo. This one trick robo. This one active robo. Which one you have to write? You have to write. Vicky decided to dash the robo at the end. At the end of the story, Vicky decided that you have to write. We wanted to keep, wanted to sell, wanted to price. Keepனா என்ன? வைத்துக்கொள்வது. செல்லுன்னா விற்கிறது. priceனா புகழறது. Robot asked Vicky to sell him to an dash master. Lazy, active, passive. லேசினா என்ன? சோம்பேறி. ஆக்டிவ்னாக சுறுசுறுப்பாக இருக்கிற இவங்க, பேசிவ்னா ரெண்டுமே இல்லாமல் மந்தனமாக இருக்கிறவங்க. ரொபோ ஆஸ் விக்கி டு செல் ஹிம். ரொபோ என்ன பண்ணுறாங்க? விக்கிட்ட என்ன விற்கிறதுனா, இந்த மாதிரி அவனை ஒரு தலைவர்கிட்ட விற்றுருங்க, முதலாளிகிட்ட விற்றுருங்க. ரீட் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். விக்கி ப்ளீடட் ஹிஸ் ஃபாதர் டு பை அ ரொபோ. விக்கி தன்னுடைய அப்பாவிடம் மிகவும் பணிவாக கெஞ்சி கேட்டு என்ன கேட்டார்? ஒரு ரொபோ வாங்கி கேட்டார். இது உண்மையா இல்லையா? உண்மை, எஸ் அப்படின்னா ட்ரூ, நோன்னா ஃபால்ஸ். யூ ஹேவ் டு ரைட் இட் ஹியர். விக்கி வாஸ் அன் ஆக்டிவ் பாய் ஆல்வேஸ். இந்த கதை முழுவதும் விக்கி எப்படி இருந்தார்? ரொம்ப சுறுசுறுப்பான பையனாக இருந்தாரா? பையனாக இருந்தார். விக்கி வாஸ் அன் ஆக்டிவ் பாய் ஆல்வேஸ். எப்போவுமே விக்கி சுறுசுறுப்பான பையனாக இருந்தார். உண்மையா பொய்யா? உண்மைன்னா ட்ரூ, பொய்னா ஃபால்ஸ், ரைட். த ரோபோ டிட் நாட் ஒபே ஹிஸ் மாஸ்டர். இந்த ரோபோ என்ன பண்ணுச்சு? அவருடைய மாஸ்டர் விக்கிக்கு டிட் நாட் ஒபே, பணிந்து வேலை செய்து கொடுக்கவே இல்லை. அது உண்மையா? உண்மைன்னா ட்ரூ, ஃபால்ஸ்னா நோன்னா ஃபால்ஸ், இல்லை என்றால் ஃபால்ஸ்னு. விக்கிஸ் ஃபாதர் டிசைடட் டு சேஞ்ச் ஹிஸ் சன்ஸ் கேரக்டர். விக்கி என்னுடைய அப்பா என்ன நினச்சாரு? தன்னுடைய பையனுடைய குணநலன்களை மாற்றணும் அப்படின்று நினைத்தார். உண்மையா பொய்யா? உண்மை என்றால் ட்ரூ, ஃபால்ஸ் என்றால் பொய் என்றால் ஃபால்ஸ். ஆன்சர் த கொஸ்டின்ஸ். What kind of a boy was Vicky? One word answer or one sentence you can write. What kind of a boy was Vicky? Who asked the robot to attend the phone call? Who asked the robot? ரோபோவை என்னுடைய ஃபோன்லாம் வருது, அதாவது அது பேசி கொடு அப்படின்னு சொல்லி யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க, ரைட். Whom did Vicky want to do all his work? யார் விக்கி தன்னுடைய வேலையை யார் செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அப்படின்னு கேட்குறாங்க. How did Vicky change at the end?
இந்த கதையின் முடிவில் விக்கி எவ்வாறாக மாறினார். வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ் லெசன்? இந்த பாடத்திலிருந்து நீ கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மூணு கேரக்டர், அப்பா ஒருத்தர், விக்கி ஒருத்தர், இன்னொருத்தர் நம்ம ரோபோ, 3 பேர் இருக்காங்க. இதில் அவங்க சொன்னது இதில் கொடுத்துருக்காங்க. பாடத்தில் நம்ம படித்தோம் ஆல்ரெடி. வி ஹவ் ஸ்டடிட் இன் அவர் லெசன் ஹூ செட் வாட். ஓகே, ஐ வில் டூ ஆல் த ஒர்க் மை செல்ஃப். ஹூ செட்? ஃபாதர், விக்கி, ரோபோ. யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் அண்ட் கனெக்ட் correctly. First, you change my battery. Who said? Father, again Vicky, again Robo. Which one is correct? I have bought you a robo. Who said? Father, Vicky, Robo. Which you have to write, you have to connect correctly and write it. Okay. Right. Name the character or speaker. Like that. Already we have seen who has spoken. யார் பேசுனாங்களோ அவங்களுடைய பெயரையோ அல்லது அந்த ஸ்பீக்கர் பேசப்பட்டவரின் பெயரையோ எழுதுங்க. The robo will do all your work. இந்த எந்திர மனிதன் உன்னுடைய அனைத்து வேலைகளையும் செய்வான். யார் சொன்னது? Who said? That you have to write it here. And why don't you do that yourself? ஏன் நீயே செஞ்சிக்க கூடாது அப்படின்னு யார் கேட்குறா? You know it. You know the answer. You have to write it here. You want me to strain my back? என்னுடைய முதுகை நான் வருத்தி கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா அப்படின்னு யார் கேட்டா? That also you know. You have to write the answer. Play me a pleasant song. எனக்காக ஒரு நல்ல பாட்டை இயக்கி காட்டு அப்படின்னு யார் சொன்னா? Yes, that also you have to write here the answer. Right. With this we will finish and we will go the solved answers for your questions already seen. Here you see. Let us understand. Choose the correct option அப்படின்னுட்டு பார்க்கலாம். Choose the correct. Vicky wanted a robo to do all his work. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். The fill in the blanks இங்கே காலியாக இருந்தது. அதில் கரெக்டானதை எடுத்து நான் எழுதியிருக்கிறேன் உங்களுக்காக. யூ வெரிஃபை வித் யுவர் ஆன்சர். நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய புத்தகத்தில் எழுதியிருப்பீங்க. அதோட இதை சரி பார்த்துக்கங்க. சரின்னாக்கா ஓகே. ரோபோன்னு எழுதினீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 1 mark. ஓகே, ரைட். Vicky's father bought a trick robo. It is a trick, lazy trick active. The trick is correct, so I have written trick here. Vicky decided to sell the robo at the end. Okay, he wanted to sell. He doesn't want to keep the robo with him, right? Okay, Vicky decided to dash the robo at the end. Keep, sell, price. Right? Already I told what is the meaning of it. Robo asked Vicky to sell him to a lazy master, active master, passive master. Who is that? Active master. Right. Now let us read the statement and write true or false. Okay. Vicky pleaded his father to buy a robo. Is it true? Yes, it is true. Vicky was an active boy always. Is it correct? No, it is not correct. He was a lazy boy. So this statement is false. False statement. The robo did not obey his master. The robo did not obey his master. Is it true? Yes. In the whole story, the robo did not do any work. He did not obey his master. So it is true. Vicky's father decided to change his son's character. Okay. Is it correct? The very first line of the lesson. Very first paragraph. In that it is there. Vicky's father decided to change his son's character. Yes, it is true. Right. Answer the questions. What kind of a boy was Vicky? Vicky was a lazy boy. The first word, first sentence in this lesson is Vicky was a lazy boy. Who was the robo to attend the phone call? Vicky asked the robo to attend the phone call. Whom did Vicky want to do all his work? Vicky wanted the robo to do all his work. How did Vicky change at the end? At the end, Vicky changed as an active boy. What did you learn from this lesson? From this lesson, I learned not to be a lazy boy or girl. Okay, I learned not to be a lazy one. I want always active. Okay. Match the dialogue with the character. Match the dialogue with the character.
I will do all the work myself. Who said? It is said Vicky in the lesson, the last word, last sentence is like that. I will do all the work myself. First, you charge my battery. Who said? It's a robot, isn't it? First, you charge my battery. Robot said. I have enough. I have bought you a robot. I have bought a robot. Who said? This the first paragraph, lesson. This first portion of this lesson, we have seen. Father told, I have bought you a robot. Name the character or speaker. Okay, the robot will do all your work. Who said? Father said. Why don't you do that yourself? It is robot. Robot said, why don't you do that yourself? You want me to straighten my back? This also told by Robo when Vicky asked to clean his room. Play me a pleasant song. Who said? Vicky. Okay, with this we will end. Okay, now let us go through this. To get our videos regularly, please do subscribe and click the bell button. Thank you. This is from Crescent Nursery and Primary School, Tanjavur.